வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீயில் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். ஆழ்மனம் பூரா லட்சியம், ஆழ்மனம் பூரா கனவுகள், ஆழ்மனம் பூரா முயற்சிகள் நிரம்பி இருக்கு. இதெல்லாம் நிறைவேறணும் ஈஸ்வரா அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. திடீர்னு ஹெல்த் டிஸார்டர் வரும். ஆமாம், பிரெயினில் நர்வ்ஸ் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப சிந்திக்காதீங்க, கம்மியாக சிந்திங்க. இந்த நேரத்தில் ஹெல்த்து மெயின்டைன் பண்ணிக்கிங்க. மெடிக்ளைம் பாலிசி ஃபேமிலிக்கே எடுத்துக்குங்க. ஆமாம், கடன் வாங்குறீங்க, பெருங்கொண்ட கடன். ஏன்னா குடும்பத்தை சமாளிக்கணும், கடன் வாங்கினா தான் சமாளிக்க முடியுன்ற மாதிரி சூழ்நிலை உருவாகும். 20/10/2024 to 21 ஜனவரி 2025 இந்த நேரத்தில் கணவன் மனைவி ஜாதகத்தில் டைவர்ஸ் அமைப்பு இருந்தால் நிச்சயமா டைவர்ஸ் ஆயிடும். இப்படி 3 வாட்டி சொன்னா ஆயிடும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு 1 வருட காலத்திற்கு கூற உள்ளேன். காலம் 15 மே 2024 புதன்கிழமை 12:57 மதியம் முதல் 14 மே 2025 புதன்கிழமை 7:39 PM வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்கனவே 2023 இருந்து 2024 மே 1ஆம் தேதி வரலும் மிக சரியாக 1 மே 23 இருந்து 1 மே 2024 வரலும் நீங்க உங்ககிட்ட இருந்த நகை எல்லாமே மார்வாடி கடைக்கு போயிடுச்சு. ஆமாம், மனைவி தாலி உட்பட கொண்டு போய் வச்சுட்டீங்க. விரயம், தங்கம் பூரா விரயமாச்சு, பணம் பூரா விரயமாச்சு. கடன் வாங்கியும் குடும்ப தேவைக்காக செலவு பண்ணி ஒரு நண்பனுக்காக பணத்தை கொடுத்து ஏமாந்து இப்போ இந்த 1 வருஷத்தை இந்த 2023 மே டு 2024 மே வரல நீங்க விரயமாச்சு பாருங்க. உங்களுக்கு பொருள் விரயம், மன விரயம், உடல் விரயம்,
ஆரோக்கிய விரயம், இதெல்லாம் சேர்ந்து இப்போ தலைமையில் உட்காந்து ப்ரெஷர் பண்ண போகுது. என்ன ப்ரெஷர்? ஆமாங்க, பிளட் ப்ரெஷர், ஒர்க்கிங் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், நீங்களே ஒரு ப்ரெஷர் தாங்க. அதனால் பார்த்து எச்சரிக்கையாக இருங்க. ஹெல்த்தில் மெடிக்ளைம் பாலிசி போட்டுக்கோங்க. இந்த 1 மே 2024 முதல் 14 மே 2025 வரையிலும். ஆக எல்லாத்தையும் விட்டுட்டு என்னடா இது சட்டி சுட்டதடா கை விட்டதடா, நேராக போய் எங்கேயாவது உட்காந்துடலாமா? ஆமாம், இமயமலையில் போய் உட்காரலாமா? ஜவ்வாது மலையில் உட்காரலாமா? சதுரகிரி மலையில் உட்காரலாமா? பர்வத மலையில் போய் உட்காரலாமா? இந்த மாதிரி சந்நியாசம் வாங்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு மனம் வெறுத்து போயிட்டீங்க. சரி வாங்க, இந்த 1 மே 2024 இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஆழ்மனம் பூரா லட்சியம், ஆழ்மனம் பூரா கனவுகள், ஆழ்மனம் பூரா முயற்சிகள் நிரம்பி இருக்கு. இதெல்லாம் நிறைவேறணும் ஈஸ்வரா அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. இப்போ டக்குன்னு ஒரு 11 நிலைகளில் சொல்கிறேன். ஒரு நிலை முடிச்சாச்சு. அடுத்த நிலை 19 மே 2024 முதல் 12 ஜூன் 2024 வரையிலும் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். திடீர்னு ஹெல்த் டிஸார்டர் வரும். ஆமாம், பிரெயினில் நர்வ்ஸ் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப சிந்திக்காதீங்க, கம்மியாக சிந்திங்க. இந்த நேரத்தில் ஹெல்த்து மெயின்டைன் பண்ணிக்கிங்க. மெடிக்ளைம் பாலிசி ஃபேமிலிக்கே எடுத்துக்குங்க. மனைவின் மூலமாக உதவிகள் உண்டு, பிள்ளைகள் மூலமாக உதவி உண்டு. இல்லை நான் கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னாக்கா அப்போது உங்கள் புத்தியின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் உண்டு. உங்களுடைய தந்தையின் மூலமாக, தந்தையை போல மதிக்கக்கூடியவர்கள் மூலமாக நன்மை உண்டு. அப்படி வரும். மேலும் இந்த நேரத்தில் சில முயற்சிகள் கைகூடும். 10ல் 5ஆவது கைகூடும். ஆமாம், கடன் வாங்குறீங்க, பெருங்கொண்ட கடன். ஏன்னா குடும்பத்தை சமாளிக்கணும், கடன் வாங்கினா தான் சமாளிக்க முடியுன்ற மாதிரி சூழ்நிலை உருவாகும். ஆமாம், வீட்டு வாடகை கட்டணும். என்ன வீட்டு வாடகை கட்ட வேண்டும், இஎம்ஐ கட்ட வேண்டும், கார் லோனு, ஹோம் லோனு, ஹவுசிங் லோனு, இப்படி எல்லா லோனுமே கட்டணும். அதனால் இந்த 19 மே 2024 முதல் 12 ஜூன் 2024 வரை உங்களுக்கு ஒரு நிர்பந்தமான காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான காலம், பெருங்கொண்ட கடன் ஏற்படக்கூடிய காலம். பிறகு 29 ஜூன் 2024 டு 15 நவம்பர் 2024 இந்த காலகட்டம் தொழில் முடக்கமான காலகட்டம். வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பில்ல. ஒன்றுக்கு அதாவது 3 நபர்கள் உழைக்கக்கூடிய உழைப்பை நீங்கள் ஒருவரே உழைக்கிறீர்கள். ஆனால் சம்பளம் மட்டும் ஒரே ஒரு ஆளுக்கான சம்பளம் தான் கிடைக்குது. அதனால் இந்த கம்பெனியை உள்ள பேப்பரை போட்டுட்டு வேற எங்கேயாவது கம்பெனிக்கு போகலாமா அப்படின்னு தேடுறீங்க. அலை பாயுதே கண்ணே கண்ணா, வேலைக்காக மனம் அலை பாயுதே, உன் ஆனந்த மோகன வேணுகானம் இது அலை பாயுதே. அந்த ரேஞ்சில் அலை பாயுது வேலைக்காக. ரைட். நீங்க தொழிலாளியா இருந்தா முதலாளி கிட்ட சண்டை, நீங்க முதலாளியா இருந்தா தொழிலாளி கூட சண்டை, அவ்வளவுதான். தந்தையின் உடல்நலம் பாதிக்கப்படுது. யாருக்காவது தந்தை வயோதிகத்திலிருந்து அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்கனவே இருந்தால் இந்த நேரத்தில் கொல்லி போடுற அமைப்பு சில பேருக்கு ஏற்படும். அது 29 ஜூன் 2024 டு 15 நவம்பர் 2024. அடுத்ததா 8/10/2024 டு 4/2/2025 இந்த காலகட்டம். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய
விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. ஏற்கனவே மென்டல் ப்ரெஷரு, ஒர்க் ப்ரெஷரு, சோஷியல் ப்ரெஷரு, ஃபினான்ஷியல் ப்ரெஷரு, ஃபேமிலி ப்ரெஷரு, பிளட் ப்ரெஷரோடு இருக்கிற உங்களுக்கு இப்போ அந்த ப்ரெஷர் கூடுதுங்கோ, இஞ்சிருங்கோ கூடுதுங்கோ. அவ்வளோதான். இருக்கிறது எல்லாத்தையுமே உருவிட்டான். 2023 ஏப்ரல்லேருந்து 24 ஏப்ரலுக்குள்ளே இப்போ ஒன்றும் கிடையாது. மீண்டும் வெச்ச நகை மேலேயே அடமானம் வைக்கிறது, என்ஹான்ஸ்மெண்ட் லோன் வாங்கிறது, சொத்தின் பேரில் மறு கடன் வாங்குவது. இப்படிப்பட்ட நேரம் தான் 8/10/2024 முதல் 4/2/2025 வரை. ஆமாம், அதனால் எச்சரிக்கை தேவை. பொருளாதார முடக்கம் ஏற்படும், உடல் நலம் சீர்கெடும். அதனால் உடல்நலத்தில் எச்சரிக்கை தேவை. பெருங்கொண்ட கடன் 3ன்ற தொகையில் வாங்குவீங்க. அது 3000 இருக்கலாம், 30,000 இருக்கலாம். ஏன்னா 3000 பெருங்கொண்ட தொகைன்னு கிடையாது. அதனால் 3 லட்சம் வைங்க, இல்லை 30,000 வைங்க. 30,000 3 லட்சம் 3 கோடி அப்படி வரும். அது 8/10/2024 முதல் 4/2/2025 வரை. பிள்ளைகளுடைய உடல் நலம் பாதிக்கும், அதுக்காக ஒரு பெரிய தொகையை எடுத்து வைக்க வேண்டியது வரும். ஆமாம், அதனால் பிள்ளைகளுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க. ஆமாம், பிறகு அவங்க கல்வியில் சில தடைகள் ஏற்படும். பிறகு 20/10/2024 to 21 ஜனவரி 2025 இந்த நேரத்தில் கணவன் மனைவி ஜாதகத்தில் டைவர்ஸ் அமைப்பு இருந்தால் நிச்சயமாக டைவர்ஸ் ஆகிடும். இப்படி 3 வாட்டி சொன்னால் ஆகிடும். அதே பார்ட்னர்ஷிப்போட சண்டை வருகிறது, சமூகத்துக்கு உங்களுக்கு சண்டை வருகிறது. ஆமாம், பார்ட்னர்ஸ் பிரிகிறாங்க, என்னுடைய ஷேரை கொடுத்துருன்றோம். பிறகு 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடன் தொகை ஏற்படுகிறது. கடன் மூலமாக பழைய கடனை கொடுத்துட்டு புது கடனை வாங்குறீங்க. ஆமாம், இந்த நேரத்தில் கடன் மூலமாக ஒரு யோகங்க. அவ்வளோதாங்க. ஒரு பெண்ணிடம் கடன், ஒரு பிராமணனிடம் கடன், அவ்வளோதான். ரைட். நீங்கள் எந்த மதமாக வேணா இருக்கலாம். ஒரு பெண், ஒரு பிராமண பெண், ஆமாம், ஒரு பிராமண ஆணிடம் கடன் பெறக்கூடிய நேரம். அதன் மூலமாக நீங்கள் பழைய கடன் அடைச்சிட்டு புது கடனை வாங்குவீங்க. பிறகு 23 மார்ச் 25 முதல் உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பமாகுது. அது 29 மார்ச் 2025. மெல்ல மெல்ல காரியங்கள் கை கூடுது. கொஞ்சம் உங்களுக்கும் தைரியம் வருது. நினைச்சதை செய்யலாம் என்ற ஒரு தைரியமும் மனப்பக்குவமும் வருகிறது. பிறகு 7/12/2024 முதல் 24 பிப்ரவரி 2025 ரைட். மனைவி உங்க மேல புகார் கொடுக்குறாங்க. நீங்க அவங்கள சரியா வாழ வைக்கிறேன்னு நீங்க அவங்க மேல புகார் கொடுக்குறீங்க. ரைட். பிறகு 2/4/2025 to 6/6/2025 பிரிவினை ஏற்பட வேண்டும் என்ற தம்பதியர்கள் பிரிந்து விடுகிறார்கள். லவரா இருந்தாலும் லிவிங் டுகெதரா இருந்தாலும். ரைட். பிறகு இந்த குரு பயிற்சி நிறைவடையும் காலமான 14 மே 2025 புதன்கிழமை 7:39 PM உங்க மனநிலை எப்படி இருக்கு? மனைவி தான் போயிட்டாலே இனி வாழ்க்கையில் என்னதான் இருக்கு, நமக்கு ஏன் வாழணுன்ற மாதிரி விரக்தியில இருக்கிறீங்க, போங்க. பிறகு இத்துடன் இந்த குரு பயிற்சி பலாபலன்கள் நிறைவடைகிறது. இதுவரையிலும் 11 நிலைகளில் நான் உங்களுக்கு தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக குரு பயிற்சி பலாபலனை கூறினேன். இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களை சார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு வருட காலத்திற்கான 11 நிலைகளில் இந்த குரு பயிற்சி பலாபலன்களை ரிஷபராசி நண்பர்களான உங்களுக்கு நான் இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம்.
அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.